Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம பாதாம் பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்து நல்லா நைட் எல்லாம் ஊற வச்சிட்டு தொலி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இத வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸில அரைச்சிட்டு வந்துறலாம். இப்போ இந்த பாதாமை வந்து மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு. அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து அதை சேர்த்து இப்போ பேஸ்டா அரைச்சிட்டு வந்துறலாம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி வாயகண்ட பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ இது வந்து எவ்வளோ அளவு நம்ம பாதாம் பேஸ்ட் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும் இனிப்பு. இதை வந்து இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பாதாம் பேஸ்ட் எடுத்துக்கோமோ அதே கப்புக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். இது வந்து ஆர்கானிக் சுகர்ங்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க வந்து ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். அடுத்து இது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம கை விடாம கிளற போறோம். இது பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து கைவிடாமல் அப்படி கிளறி திரண்டு வரணும். அல்வா பதத்துக்கு அது திரண்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது திரண்டு வர்றதுக்கு. உங்களுக்கு அடி பிடிச்சிச்சுன்னா சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிளறி விடணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் வந்து பாதாமை வந்து ஊற போடுறதுன்னா கூட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த தோல் வந்து கலந்து வந்துடும். நம்ம விட்ட தண்ணி சுகர்ல இருந்து வந்து தண்ணி எல்லாமே வத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இது வந்து திரண்டு வர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல இப்போ இந்த இது வந்து ரெடி ஆயிரும். இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து அல்வா மாதிரி அப்படியே திரண்டு உருண்டு வரணும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுற்றி திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஷேப்பாக கட் பண்ணோம்னா பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு லைட்டாக வந்து நெய் விட்டு இதை எல்லாத்தையும் வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் ஸ்வீட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு நெய் தடவின ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இதை மேலே உள்ளதை ஒன்று போல் அமுக்கி விட்டுறணும். இதை ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நல்ல ஷேப்பாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வேணால் நீங்கள் குங்குமப்பூ ஏதாவது ஒன்று போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை பாதாம் நட்ஸே வந்து நீங்கள் கொஞ்சம் துருவி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த பவுலில் ஊற்றி வச்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக பீஸாக வரும். நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பவுலில் நெய் தடவி அதில் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண முடியும். கொஞ்சம் முன்னாலேயே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ண பீஸ் வராது. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நெய் போட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.